இது டைட்டில் பாருங்க, இத்தனை இருக்குது, ஒரே தான் கிரெடிட் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்த்த உடனே அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆகும். எங்கேயாவது ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலின்னு நம்ம விசிட்டிங் கார்டு நம்ம முகமே தான். இவன் எங்கேயோ ஒரு இன்டீரியர் ஃபேமிலியில இருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். ஆனா இவன் என்னடா உலகம் 100 ஆண்டு சினிமாவில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சிந்திக்காத ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டான் அப்படின்ற சர்ப்ரைஸ் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. மேபி இதே ஒரு சம்பவத்தை வெளிநாட்டில் யாராச்சும் பண்ணா இங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாமே தலையில தூக்கி வச்சு வெளிநாட்டுல பண்ணத்தவங்க பக்கத்துல கேரளால மலையாளே கொண்டாடுவாங்க. உங்களை ஒன்னா தெலுங்கு பக்கம் போயிருந்தா மசாலாவை அடிச்சு தள்ளி இருந்திருக்கலாம், அல்லது மலையாள பக்கம் பிறந்திருந்தாலாவது ஒரு அழகியலான சினிமாவுக்கு வந்து ரெண்டும் கட்டானா தமிழ்நாட்டுல வந்து பண்றது எப்படி படம் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஒரு குப்பையான படம் பண்றதுக்காக இவ்வளவு நாள் வந்து உழைச்சோம் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சங்ககிரி ராஜ்குமாரா கத்துக்கிட்ட கலையெல்லாம் கடங்காரனாவே தான் ஆக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க தாத்தா கத்து கொடுத்த தெருக்கூத்து இருக்கு இல்லைங்களா, அதுதான் அப்பப்ப வந்து சர்வைலுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான காசே 2 வருஷம் தெருக்கூத்து பண்ணி தான் சேகரிச்சேன்னா பாருங்களேன். ஆமா, சினிமா என்னை கடங்காரனாக்குது, தெருக்கூத்து தான் என்ன வந்து சாப்பாடு போடுது. எவ்ரி ஷாட் எவ்ரி ஃப்ரேம் வந்து கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ் இல்லாம ஒரே ஒரு ஷாட்டு கூட ஒன் படத்துல முடியாது. ஏன்னா இப்ப அந்த 5 பேரும் நானே தான் அப்படிங்கும்போது நீங்க எல்லா கேரக்டர்லயுமே வந்து இந்த கிராப் பண்ணணும், நீங்க வந்து அடுத்தது அது ரோட்டோ போடணும், கேரக்டர் ஓவர்லாப் பண்ணி போச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க கீ பண்ணணும். இப்படி எல்லாமே வந்து நீங்க ஷூட் பண்ணோம், அந்த தூக்கி எடிட்டிங்ல வச்சோம், ஒரு ஷாட் கூட இருக்காது. அப்போ நான் கேமராவோட ஃப்ரேமை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எது வரைக்கும் போனா இந்த லெஃப்ட், எது வரைக்கும் பண்ணா ரைட். இந்த படத்துல 75-80% ஷாட் வந்து மூவ்மெண்ட் ஷாட் தான். கம்பைன் எல்லாரும் முதல் கொண்டு நீங்க ட்ரோனு டில் டவுன் பண்ணோம்னா கையை நான் பண்ணா டில் டவுன் ஆகும், விரல்லையே நான் எல்லாத்தையுமே மூவ்மெண்ட் பண்ணிக்குவேன், கேமராவை மூவ் பண்ணிக்குவேன். இந்த ரிலீஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்னு எடுத்துருச்சு என்ன. அப்போ அது கொடுத்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அப்போ ஒரு கட்டத்தில் என்னால் பண்ண முடியல ஒன் படத்தை. ஒரு கட்டத்தில் ஓஹோ நம்ம வந்து ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சில நேரங்கள் நமக்கு தோணும். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ரிலீஸ் பண்றதுக்கு. ஆமா, வறுமை வந்திருக்கு, பசி பட்டினி கூட வந்திருக்கு, சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்பட்டிருக்கோம், 2 பேரும் சேர்ந்து பட்டினி இருந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிருந்திருக்கோம், 2 பேரும் குழந்தைங்களோட ஃபுட்டுக்கு. சார் வணக்கம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேங்க. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார். அதாவது உலக சாதனை, உலகத்திலேயே யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியல. த ஒன் மேன், ஒரே ஆளாக இருந்துட்டு முழுக்க ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் தான், டைரக்டரும் நீங்கள் தான், மியூசிக்கும் நீங்கள் தான், A to Z எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் இது முடிஞ்சிச்சு? அது ஒரு நீண்ட கால பயணம் தாங்க. 6 years. ஆமா, அதாவது 6 yearsங்கிறது நான் அந்த கால அளவு சொல்றேன். நான் கொஞ்சம் முன்னாடியே கூட ஆரம்பிச்சுட்டேன், வேலை செஞ்ச கால அளவு சொல்றேன். அதுதான் நான் வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் மட்டும், ஷூட்டிங் மட்டும் இல்ல, ஜென்ரலா இந்த படத்துக்காக வேலை செஞ்ச கால அளவு. அதான் நடுவுல சில நேரங்கள் முடியாம கூட போச்சுங்க. ஒரு 2 வாட்டி இது வேணாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு கூட விட்டுட்டேன். ஆனாலும் சரி எடுத்துட்டோம். எத்தனையோ இடத்துல இந்த மாதிரியான முயற்சி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் வெளியில தெரியலன்னா அது பாதியில கைவிடப்பட்டிருக்கும் சில நேரங்கள். ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷனும் அவ்வளோ மன உளைச்சலும் கொடுத்த ஒரு வேலை அது. நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நம்மளால சில நேரம் நம்ம ஹேங் ஓவர் ஆயிடுவோம் அந்த மாதிரி. ஆனால் இது பல வேலைகள் அப்படிங்கிறதுனால என்னால் மென்டலி ஃபிசிக்கலி நான் ரொம்ப அஃபோர்ட் ஆனேன். அதுப்போ தான் சரி இது வேணாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சில நேரங்கள் விட்டும் ஒரு கட்டத்தில் வந்து முடிச்சு கொண்டு வந்து சாட்டிஸ்ஃபைடான வெர்ஷனாக கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்கிறோங்கிறது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அருமையான ஒரு விஷயம் சார். இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த மூமெண்ட்ல ஓகே நம்ம இதை பண்ணலாம், இது ப்ராக்டிக்கலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல, அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னன்னா, நாங்கள் அடிப்படையிலே நான் வந்து தெருக்கூத்து ஃபேமிலி. அது கொஞ்சம் தெருக்கூத்து கலைங்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய வலிமை மிக்க ஒரு கலையாக இருக்கும். ஏன்னா விடிய விடிய ஆடக்கூடிய கலை, ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு கடத்தக்கூடிய கலை. இதெல்லாம் தாண்டி அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்க தன்னையே அவங்களே வடிவமைச்சுக்குவாங்க. மேக்கப் போடுவாங்க, காஸ்டியூம் போடுவாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங், ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணுவாங்க. மேடைக்கு வந்தாலும் தர்பாருக்கு வந்தாலும் ஆடுவாங்க, பாடுவாங்க, சண்டை போடுவாங்க, இந்த வசனம் பேசுவாங்க, இசை வாசிப்பாங்க. இப்படி மல்டி டேலண்டட் பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால எனக்கு ஓகே சினிமா வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வரும்போது ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும்ல. ஒரு 10 வேலையை 20 வேலையை தானே செஞ்சுக்கிட்டு ஒரு கலைஞன் சாயந்தரம் 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஆடுறான்ல, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஒருத்தன் ஆடுறான். அந்த கலையோடு நான் இங்கே வரும் பொழுது எனக்கு மேக்கப் போடுறதுக்கு 4 பேர், டைலாக் சொல்கிறதுக்கு 4 பேர், எனக்கு சின்னதாக எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் அதை பிரித்து விடுறதுக்கு 2 பேர் ஓடி வருவாங்க, கொஞ்சம் முடி களைஞ்சதுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் ஓடி வருவாங்க. இதுக்கு இத்தனை பேர் தேவையா? இத்தனைக்கும் நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க. ஒரு ஷாட் 2 அதிகபட்சம் போனால் ஒரு ஷாட் 6 செகண்ட் 8 செகண்ட் போகும், 10 செகண்ட் போகும். இந்த 10 செகண்டில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அலப்பறையாடாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
அப்போது எனக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த திரைப்படத்தை விட அதிக வலிமையான ஒரு கலை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இது எப்போ எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நான் வெங்காயம் படம் பண்ணும்பொழுதே நான் இந்த ஆர்டிஸ்ட்டு எனக்கு இங்கேருந்து ஒரு ஃபெமிலியராக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் என் ஊர் கேரக்டராக அவங்கள அழுக்காக்கி ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த ஊர் கதாபாத்திரமாக மாற்றுறத விட அந்த ரத்தமும் சதையுமா அந்த மண்ணாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனையே நடிக்க வைக்கும்பொழுது எனக்கு இன்னும் அதிகமாக இம்பேக்ட் இருந்துச்சு. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களையே நம்ம நடிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஊரில் இருக்கிற மனிதர்களை வச்சே தான் அந்த ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடித்தேன். அப்போது இந்த 2 கான்ஃபிடென்ட்டும் எனக்கு சேரும் பொழுது என்னென்னா இதோட எக்ஸ்ட்ரீமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியோட எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, அது வந்து நம்ம எல்லாமே நமக்கு ஒரு கலைஞனா நமக்கு ஒரு தெருக்கூத்து கலைஞனும் இருக்கா, வெங்காயம் படத்தை நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களையும் வச்சு எடுத்திருக்கோம். என்னன்னா வெங்காயம் படத்தில் வந்து ஊரில் இருக்கிற ஆட்கள் தானே ஒளி, டெக்னீஷியன் பார்த்தா நான் ஒன்று தான் அதில் அந்த கூட்டத்திலேயே, வேற யாருக்கும் கேமரா தெரியாது, எந்த விதமான டெக்னிக்கல் எந்த வேலையும் தெரியாது. அப்போ நான் சொல்லி கொடுத்து தான் எல்லாரும் அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கும்போது நம்மளே பண்ணிடலாமே ஒரு படத்தை தனியால அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே தான் தோணியிருக்கேன். ஓகே சார், இன்னொரு பாயிண்ட்ல பயோஸ்கோப் எப்படி சார் எப்போ இது வந்து என்னால் ஒன் படத்தை பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. ஏன்னா அது ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் எவ்ரி ஃப்ரேம் வந்து கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஷாட்டு கூட ஒன் படத்தில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய 5 பேர் நண்பர்கள் இந்த உலகம் முழுக்க டிராவல் ஆகிறாங்கிறது தான் அந்த கதை. இப்போ அந்த 5 பேரும் நானே தான் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா கேரக்டர்லையுமே வந்து இந்த கிராப் பண்ணணும், நீங்கள் வந்து அடுத்தது அது ரோட்டோ போடணும், கேரக்டர் ஓவர்லாப் பண்ணி போச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் கீ பண்ணணும், இப்படி எல்லாமே வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும், அதை தூக்கி எடிட்டிங்கில் வச்சோன்னா ஒரு ஷாட் கூட இருக்காது. அப்போது எல்லாத்தையுமே கிராஃபிக்ஸ் காம்போசிட்டிங் கலர் கிரேடிங் இப்படி பண்ணி 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 ரொம்ப ஒரு ஃபுட்டேஜுங்கிறது எனக்கு ரொம்ப ஒவ்வொரு பிக்சலும் ஒர்க் பண்ண வேண்டிய வேலையாக போச்சு. அப்போ அது கொடுத்த டிப்ரெஷன் இருக்குல்ல, கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல், இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்னால் பண்ண முடியல, ஒன் படத்தை கன்டினியூ பண்ண முடியல. ரொம்ப எந்த டைமில் நடக்குது சார் இந்த ஒரு அதான் நம்ம இந்த கோவிடுக்கு கொஞ்சம் அடுத்து. ஆமாம், அப்போ என்னன்னா சரி இது வந்து கைவிட்டுறலாம் அப்படின்றப்போ கைவிட்டுட்டு நீங்கள் சும்மா உட்காந்து இருக்கும்போது இருக்கு இல்லைங்களா, உங்களோட தாட்டு முழுக்க ஒன் படம் பற்றியே சிந்திக்குது. கண்டிப்பாக முடியல. ஆனால் இந்த ஷார்ட்டை இப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா, இப்படி தான் யோசிக்குது. இந்த ஷார்ட் வச்சா எப்படி 5 பேரையும் மூவ்மெண்ட்டில் காட்டுறது, இப்படி தான் யோசிக்குது. அப்போ என்னென்னா நான் அப்ராப்டாக என்னை இதிலேருந்து விடுவிச்சு வேற ஒரு சிந்தனைக்குள்ளே நான் வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் இங்கேருந்தா இதை பற்றி தான் சிந்திக்கிறேன். நான் ஃபிசிக்கலாக மென்டலி நான் வேற ஒரு இடத்துல என்னை எடுத்து நடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர், நம்ம லேப்டாப்பு, சாஃப்ட்வேர் எதுவுமே தொடாமல் ஒரு படம் பண்ணுவோம். அதாவது பயாஸ்கோப்புங்கிற டைட்டிலில் கூட நம்ம வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணக்கூடாது, பேப்பரில் பயாஸ்கோப்னு எழுதி ஷூட் பண்ணி எடுத்து எடிட்டிங்கில் வச்சிடணும், தொடவே கூடாது, உள்ளே போனால் திரும்பவும் இதுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு வெறும் மனிதர்களோட மட்டும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஜாலியாக ஒரு படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆனந்த விகடனில் சொல்லியிருந்தாங்க, வெங்காயம் படத்துக்கு ரிவ்யூ போட்டுட்டு இவங்க படம் எடுத்த கதைக்குள்ளேயே ஒரு பெரிய நகைச்சுவையான கதை இருக்கு, இதையே அவங்க படமாக்கலாம் அப்படின்னு கடைசி லைன் வந்து ஒரு கேப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ஒரு ஸ்பார்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம்ல, நம்ம எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நடக்கிறது வந்து சேம் இன்சிடென்ட், எல்லாத்துலேயுமே ஃபன்னி மூமெண்ட் இருக்கும், சொதப்பல்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் நான் வந்து ஊராட்களை வச்சு பண்ணது இருக்குல்ல, அது ஒரு யூனிக்காக ஒரு பெக்குலியர் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அந்த இன்னசென்ஸ் வந்து இப்போ ஒரு லகான்ல வந்து எப்படி கிரிக்கெட்டே தெரியாத மக்கள் வந்து கிரிக்கெட் ஆடினாங்க, அந்த ஒரு ஸ்பார்க் இதில் இருந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ரிலீவ் பண்ணுறதுக்கும் இன்னொன்று புதுசாக ஒரு படம் பண்ணுறதுக்கும் பயாஸ்கோப் கதை வந்து ரொம்ப சரியான கண்டென்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஓகே பயாஸ்கோப் எடுத்து. எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா சார், எப்படி சார் ஒரு மனிதனால இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சிச்சு? அதாங்க எப்படியோ தெரியல எனக்கு சார். எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த ஒரு கிராஃப்டையும் கற்றுக்கிறதுக்கு? இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ மூழ்கி இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களால் எல்லா கிராஃப்டையும் எப்படி சார் பண்ண முடிஞ்சிச்சு? நான் பேசிக்காக எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் வந்து சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என் சக உதவி இயக்குநர்கள்லாம் வந்து அவங்களோட ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ ஓகே நம்ம வந்து ஒரு சினிமாவோட வரலாறுகள் இருக்கும்ல, இந்த ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, இந்த டைரக்டர் இவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்தார், இப்போ இந்த படம் ரிலீசஸ், இந்த மாதிரி டேட்டாவை வந்து விரல் நுனியில் வச்சிருக்கிறது மட்டுமே ஒரு உதவி இயக்குனருக்கு கதை விவாதங்கள் எல்லாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஜஸ்ட் இது ஒரு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய டெக்னாலஜி வந்துடும். இது வந்து நம்ம மண்டையில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய லோடு ஏற்ற வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த டெக்னாலஜி வரும்னா அந்த டெக்னாலஜி என்னவா மாறும் அப்படின்னு எப்படியோ என்னால் கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சுது. ஓகே, இனிமேல் டெக்னிக்கல் தான் வந்து சினிமாவோட மெயின் கோராக இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்போவே நான் வந்து மல்டிமீடியா
மல்டிமீடியா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மல்டிமீடியானா சும்மா அப்படி போகிற போக்கில் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக படிக்கல, அதோட எக்ஸ்ட்ரீமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ணி கொடுத்த ஒரு அனிமேஷன் தான் வந்து லீகோ லேண்டுங்கிற ஒரு ஃபேமஸான டாய் கம்பெனியோட லோகோவாக அவங்களோட பிராண்டாக வந்து மாறிச்சு. அதை தான் செலக்ட் பண்ணாங்க. ஒரு ரோபோட்டிக் அப்போ தான் ஃபஸ்ட்டு சென்சார் எல்லாமே வச்சு கலர் சென்சார், சவுண்ட் சென்சார், மோஷன் சென்சார்லாம் வச்சு ஒரு ரோபோட்டிக்கை ஒன்று வந்து உருவாக்குறாங்க. இது என்ன எப்படி இதை வந்து ஆடாக மாற்றுறதுன்னு சொல்லி நான் ஒரு கான்செப்டை உருவாக்கி அது ஒரு ஃபுட்பால் விளையாடுதுன்னு சொல்லி நான் இது பண்ணி அந்த கான்செப்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அந்த கம்பெனிக்கு. ஓகே, அவங்க ரொம்ப கொண்டாடினாங்க. அப்போ ஓகே, நம்ம ஒரு மல்டிமீடியா ஒரு கிராஃபிக்ஸ் ஏரியாவில் நம்ம வந்து நம்மளும் ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. சேம் டைம் எனக்கு வந்து சமூகம் சார்ந்த சிந்தனையோட எந்த மீடியமில் நம்மளோட சிந்தனைகளை வெளிப்படுத்தினா அது மக்களை போய் சேரும்போது இது இயக்குனராக இருக்கிறதா நான் நினைக்கிறத நான் சொல்ல வேண்டிய கருத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தக்கூடிய மீடியம் போது நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். இதுவும் சேம் டைம் பகல் முழுக்க வந்து மல்டிமீடியா படிப்பேன், நைட்டில் வந்து வேலுப்பிரபா சார்ட்ட ஒர்க் பண்ண போயிடும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கிற நேரங்களில் தூங்குறது தான். அப்போ எனக்கு இது எப்படியோ இயல்பாகவே எனக்கு அப்படி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால ரெண்டையுமே நான் வந்து திறம்பட சும்மா 1-2 இல்லாமல் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே சார், 1 வந்துருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்போ எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்கலாம், ஆஹா எப்படி ஒரு மனிதனால இப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்கலாம். பட் நீங்கள் அந்த கடந்து வந்த பாதையில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தான் அதை சரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை, இதுதான் நீங்கள் ஒரு 500 பேர் செய்கிற வேலையை ஒருத்தராக செய்கிறோம்னு முடிவெடுத்த பிறகு எல்லாமே கஷ்டம்தான் இல்லைங்களா? ஆனால் என்னன்னா இது யாரும் என்னை நிர்பந்திச்சு நீ செஞ்சுதான் அவனுக்கு கட்டாயம் கிடையாது. ஆமாம், செஞ்சுதான் அவனும் இல்லைன்னா அவன் தலை வெடிச்சிடும் யாரும் சாபம் கொடுக்கல. நம்மளா ரசிச்சு பண்ண ஆரம்பிச்சது தானே. ஒரு கட்டத்தில் ஓஹோ நம்ம வந்து ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சில நேரங்கள் நமக்கு தோணும். இல்லை நம்ம நினச்சதை விட கஷ்டமாக இருக்கே இந்த வேலைன்னு சில நேரங்கள் தோணும். சில நேரம் செய்ய முடியாமே கூட போயிருக்கும். ஆனால் நம்ம ஒரு நோக்கமாக எனக்கு இது உலகத்தில் யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அப்படிதான் இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்குள்ள தீர்மானிச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணோம். அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா, அதுக்கான ஸ்கில்லு நமக்கு இருக்கா, அதுக்கான டெக்னாலஜி நமக்கு தெரியுதா? இதை நீங்கள் சும்மா ஆமாம் அப்படின்னு எடுத்துட்டு தொடங்கிட்டு அதை முடிக்க முடியாமல் விட்டுருமா அப்படிங்கும்போது இல்லை, நான் எதையுமே தொடங்கினது எதையுமே முடிக்காமல் விட்டதே கிடையாது. நம்ம தொட்ட விஷயத்த வந்து நம்ம பாதியில் விட்டதே கிடையாது. நாள் தான் முன்ன பின்ன போகுமே ஒழிய நான் தோற்று போனதே கிடையாது வரைக்கும். ஆனால் இப்போ அதோட ப்ராக்டிக்கலாக கடந்து வரும்போது இருக்குல்ல, திட்டமிட்டுட்டோம். ஆனாலும் நம்ம சூழல் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நமக்கு சில கஷ்டங்கள் கொடுக்கும்ல. இல்லை ஈஸியாக 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு நினைப்போம். ஆனால் அங்கே டிராஃபிக்காக இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு பஞ்சராக, இது மாதிரி எதிர்பாராத சில சிக்கல்களால் கொஞ்சம் நான் சஃபர் ஆனேன். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கஷ்டம்தான். நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நடிக்கிற டிபார்ட்மெண்ட் கஷ்டமானா ஆமாம், ஏன்னா கேமராவை நானே தான் வச்சுட்டு வந்து நடிக்கிறேன். நான் வெறும் நடிகனாக இருந்தால் எனக்கு கஷ்டமே இல்லை. நான் மூவ் பண்ணால் கூட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிட போகிறாங்க, எங்கேயாவது போனால் கேமராவை திருப்பிட போகிறாங்க. நான் கேமராவுக்கு வந்து நான் கேமராவோட ஃப்ரேமை மைண்டில் வச்சுக்கிட்டு எது வரைக்கும் போனால் இந்த லெஃப்ட், எது வரைக்கும் பண்ணால் ரைட். இந்த படத்தில் 75-80% ஷாட் வந்து மூவ்மெண்ட் ஷாட் தான். கம்பைன் எல்லாரும் முதல் கொண்டு நீங்கள் ட்ராலி, ட்ரோனு, நிறைய இதுக்கு என்னோட கையில் ரிமோட் வச்சுருப்பேன். நடிக்கும்போது பெரும்பாலும் தெரியாது. நான் திரும்பி நடக்கிறேன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தேன். அதனால் அந்த கேமரா மூவ்மெண்ட்டெல்லாம் நான் வேணுங்கிற அளவுக்கு என்னால் திருப்பிக்க முடியும். நான் டில் டவுன் பண்ணோம்னா கையை நான் பண்ணால் டில் டவுன் ஆகும். அது ஆடியன்ஸுக்கு தெரியாது, யாருமே அதை சொல்லவே இல்லை. படம் பார்த்து அத்தனை பேருக்கும் தெரியாது. விரல்லையே நான் எல்லாத்தையுமே மூவ்மெண்ட் பண்ணிக்குவேன், கேமராவை மூவ் பண்ணிக்குவேன். அப்புறம் ஒரு இடத்துல வரனா ட்ராலி வருதுன்னா நான் ஓடி வர பாதையிலேயே மண்ணில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவேன். அதில் கால் வச்சுட்டு வந்தேன்னா ட்ராலி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியான விஷயங்களை ஒவ்வொன்றா செட் பண்ணி தான் அப்புறம் இது எடுத்தேன். அப்போ பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கஷ்டம்தான். ஆனால் கடந்து வந்து இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் சொல்லணும், அப்போ தான் ஒத்துக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்று எடுத்துருச்சு. என்ன சார் படத்தை எடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்றீங்க, ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறதே கஷ்டம். ஆமாங்க, படம் எடுக்கிறது வரைக்கும் நான் தான் டிசைடிங் பர்சன். ஆமாம் இந்த ஷாட்டு இது ஓகே இல்லை தீர்மானிக்கிறது நான். ரிலீஸ் பண்ணும்போது நான் இன்னொருத்தங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒரு தேட்டருக்கு போய் ஒருத்தங்களை நிற்க வேண்டியதாக இருக்குது, பப்ளிசிட்டிக்கு போய் ஒருத்தங்க நிற்க வேண்டியதாக இருக்குது, ஒரு பிஸ்னஸுக்குன்னு போய் ஒருத்தங்க நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகம் இருக்குல்ல டோட்டலாக வந்து வேற ஏதோ ஒரு ஒரு மாய உலகமாக இருக்குது. எங்கடா இருக்குது இந்த ஓடிடி உலகம், எங்கடா இருக்குது இந்த திரையரங்கங்களை, எப்படா கைப்பற்றுறீங்க, எப்படி அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருது? அந்த இடம் நான் ஒரு தயாரிப்பாளர் இல்லைல்ல, நான் ஒரு கிரியேட்டர். நான் எல்லாத்தையும் இங்கே திங்க் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கான இன்புட் போட வேண்டிய இடத்துலலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறேன். நான் ப்ராப்பர் ப்ரொடியூசர் கிடையாது. நான் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை மீட் பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களோட என்னுடைய தொடர்புகள் இருக்கும். ஓஹோ இங்கே இந்த பிஸ்னஸ் இருக்குது, இங்கே போனால் ஓடிடி பர்சன்ஸை மீட் பண்ணலாம். இப்படி எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் வெறும் கிரியேட்டிவிட்டி, நான் புக் படிக்கிறது, படங்களை பார்க்குறது, நான் ஒரு கிரியேட்டராக தான் எனக்குள்ள இன்புட்டை நான் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன்.
அப்போ திடீர்னு நான் ஒரு பிஸ்னஸ் தயாரிப்பாளராக மாறி வைக்கும்போது நான் ஒரு இயக்குனரை வந்து ரொம்ப கொல்றேன். ஒரு திறமையான இயக்குனரை ஒரு மோசமான தயாரிப்பாளர் வந்து ஸ்பாயில் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப வேதனைப்பட்டேன். இவ்வளோ பண்ணி வந்தான் ஒருத்தன், அவனை உனக்கு தயாரிப்பு விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் அவனை காலி பண்ணுறனே அப்படின்ற வேதனை எனக்கு இருந்துச்சு. என்னையே தான். இப்போ சார் இப்போ தான் திரையரங்குக்கு வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு என்னென்னா இன்னும் வந்து இந்த படத்துக்கு இது வந்து ஒரு வெளிநாட்டில் நான் எத்தனையோ திரைப்பட விழாக்களுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அப்ரிஷியேஷன் இருக்கும்ல, பார்த்த உடனே பற்றிக்குவாங்க. எல்லா படமும் ஷேர் இது வந்து இப்படி ஒரு பட்ஜெட்டில் எடுத்தோம், இந்த மாதிரியான என்வரான்மெண்ட், இது சினாப்சிஸில் வந்து இப்படி இருக்கும், இப்படி ஒரு டெம்ப்ளேட்டடான விஷயத்தை தானே ஒரு திரைப்பட விழாக்களை ஷேர் பண்ணிட்டு இருப்போம். சார் இது ஒரே ஆள் எடுத்த படம், இது டைட்டில் பாருங்க இத்தனை இருக்குது, ஒரே தான் கிரெடிட் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்த்த உடனே அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆகும். எப்படிங்க நகரவே மாட்டான், இங்கே சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் அடுத்தடுத்து கேட்பாங்க, ட்ரைலரை காட்டுங்கம்பாங்க. வாவ் எப்படிங்க சிந்திச்சிங்க, எப்படிங்க உங்கள் ஊரில் இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு. ஏன்னா நம்ம கலரு நம்மளோட உருவம் இதெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலின்னு நம்ம விசிட்டிங் கார்டு நம்ம முகமே தான். இவன் எங்கேயோ ஒரு இன்டீரியர் ஃபேமிலியிலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கான். ஆனால் இவன் என்னடா உலக 100 ஆண்டு சினிமாவில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சிந்திக்காத ஒரு விஷயத்த சிந்திச்சிட்டான் அப்படின்ற சர்ப்ரைஸ் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. நான் அது அப்படியே இங்கே வந்து இருக்கிற கமர்ஷியல் ஆடியன்ஸ்கிட்டையும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறேன் தமிழ்நாட்டில். அங்கே கொஞ்சம் அது நமக்கு மிஸ் ஆகுது. நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் வேறையாக இருக்குது. அவன் வேற ஒரு கமர்ஷியல், இது ஒரு என்டர்டைன்மெண்ட், நீங்கள் வந்து ஒரு வெட்டு குத்து வேறு மாதிரியான ஒரு சினிமா ரசிகனாக இருக்கும்பொழுது நமக்கு உலகம் முழுக்க இப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் ஒருவேளை நான் வந்து கேன்சரில் பிறந்திருந்தாலோ அல்லது வந்து எங்கேயாவது வேற ஒரு ஊரில் பிறந்திருந்தால் இந்த படத்துக்கு வேறு மாதிரியான அப்ரிஷியேஷன் கிடைச்சிருக்குமா. ஏன்னா அந்தந்த கண்ட்ரி அந்த கேன்சரில் வந்து ஒரு பெவிலியனை போட்டு உட்காந்துருக்காங்க. சார் இங்கே பாருங்க சார், எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி. நான் இதை சொன்னேன்னா பட் கம்பேர் பண்ணால் உங்களோட இதை பண்ணால் நாங்கள் கம்மி தான். ஆனால் எங்கள் ஊரில் இருந்த நல்ல படத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். ஆனால் உங்கள் கவர்மெண்ட் ஏன் சார் எதுவுமே பண்ணல அப்படிம்பாங்க. நானும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து நம்ம மத்திய அரசியாக இருக்கட்டும், மாநில அரசியாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு வளர்ச்சித்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. திரைப்பட வளர்ச்சித்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அங்கே ஃபேன் ஓடும், லைட் ஓடும், கரண்ட் பில்லாம் கட்டுவாங்க, டேபிள் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும்ல, அவங்கள அப்ரோச் பண்ணிடுவோம். இப்படி ஒரு படம் பண்ணிட்டேங்க, உலகத்தில் யாருமே பண்ணாத படம், நீங்கள் வந்து உங்களோட வேலை வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகளை அப்ரிஷியேட் பண்ணுறது, உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுறதுக்காக தாங்க உங்களுக்கு இங்கே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு இந்த படத்தை கவனிங்கன்னு சொல்லணும்னு சொல்லி பாடா பட்டு பார்த்துட்டேங்க. எவ்வளவு நாள் சார் இப்போ படம் எடுத்து முடிச்சிட்டீங்க? இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் எவ்வளவு நாள் போச்சு? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ரிலீஸ் பண்றதுக்கு. ஆமா, சென்சார் பண்ணியே 1 வருஷம் ஆயிடுச்சு. சென்சார் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா 2025 பண்ணது. இதை ரிலீஸ் பண்றதுக்கும் இந்த கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிடணும், எப்படியாவது ஒரு பெரிய கையில இருந்து இந்த படம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்தா கவனிக்கப்படுங்கிறதுக்காக போராடினதே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதை தான் நான் சொல்றேன், ஒரு எல்லாத்தையும் சரியா பண்ணின ஒரு இயக்குனரை, ஒரு கிராஃபிக் டிசைனரை, ஒரு எடிட்டரை, ஒரு கேமராமேனை, ஒரு தயாரிப்பாளராக வீக்கா இருக்கிற நான் ஸ்பாயில் பண்றேனே அப்படிங்கிற வேதனையோட தான் அந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்ல வந்தேன். மேபி இதே ஒரு சம்பவத்தை வெளிநாட்டுல யாராச்சும் பண்ணா இங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாமே தலையில தூக்கி வச்சு, வெளிநாட்டுல பண்ண தேவையில்லைங்க, பக்கத்துல கேரளால மலையாளே கொண்டாடுவாங்க உங்களை. கண்டிப்பா கன்னடால பண்ணாலோ ஹிந்தியில பண்ணாலோ கொண்டாடுவாங்க. அதான் உதாரணத்துக்கு சொன்னேன், மலையாள படம் மாதிரிலாம் நம்ம ஊரில் பண்ணுறதே இல்லைங்க. பயாஸ்கோப் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ மண்மனத்தோட அந்த படத்தை நான் எடுத்திருப்பேன். இங்கே அது இங்கே கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லைங்க, அதை கட் பண்ணுங்க எதை கட் பண்ணுங்கண்ணா. நான் ஒரு அழகியலோட சில விஷயங்கள் வச்சுருப்பேன் பயாஸ்கோப்பில். எங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஒரு வில்லேஜ்னு வச்சிங்களேன், ஒன்றா கருத்தம்மா மாதிரி ட்ரை வில்லேஜை பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பசுமையான பொள்ளாச்சியில் ஷூட் பண்ண மாதிரியான வயல்வெளிகள் நிறைஞ்ச வில்லேஜை பார்த்துருப்பீங்க சினிமாவில். எங்கள் ஊர் ஒரு லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா பச்சையாக இருக்கும், கொஞ்ச நாள் மழை பெய்யலைன்னா ட்ரை ஆகி ப்ரௌன் கலர் மாதிரி. இந்த லேண்ட்ஸ்கேப் சினிமாவில் பதிவு பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு நான் அவ்வளோ அழகழகா ஷாட்லாம் வச்சு அந்த படத்தில் வைப்பேன். ஏங்க இதெல்லாம் லேகாக இருக்குங்க, ட்ரிம் பண்ணுங்கம்பாங்க. யார் சொல்லுவாங்க? இல்லை, பிஸ்னஸ்க்குன்னு போய் ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, ஒரு ஓடிடியோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ. ஏங்க இந்த இடம் கொஞ்சம் வந்து மலையாள படத்தில் வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கே நீங்கள் செகண்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் கழிச்சு கதை ஸ்டார்ட் பண்ணுது. அது வரைக்கும் நான் மைண்ட் செட் பண்றேன்றான், அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு மூட் செட் பண்றேன். கடைசி 10 நிமிஷம் தான் கதையே இருக்குது, அதை கொண்டாடுறேன். என்ன அழகியெல்லாம் எடுக்கிறான் பாரு அப்படின்னு. ஒரு 2 செகண்ட் அதிகமான எனக்கு பதட்டமா இருக்கும். பிசினஸுக்கு போட்டோம், இந்த இடத்துல அவன் போர் அடிச்சிருவானோ, இந்த இடத்துல அவன் நெளிஞ்சிருவானோ, இந்த இடத்துல முகம் சுழிச்சிருவானோ, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுமோ அப்படின்ட்டு 1000 வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அது அப்புறம் என்ன பண்றதுங்க, நம்ம சினிமாவில் உட்காந்துட்டு ஒன்னா தெலுங்கு பக்கம் போயிருந்தா மசாலாவை அடிச்சு தள்ளி இருந்திருக்கலாம்.
அல்லது மலையாள பக்கம் பிறந்திருந்தாலாவது ஒரு அழகியலான சினிமாவுக்கு வந்து ரெண்டும் கட்டானா தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறது எப்படி படம் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஒரு குப்பையான படம் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாள் வந்து உழைச்சோம் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கஷ்டப்பட்டாவது நல்ல படங்களை பண்ணி போராடி இப்போ உங்களை மாதிரியான மீடியாக்கள் வந்து பேசும்பொழுது ஓகே இதையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நகர வேண்டியதாக இருக்குது. பட் அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல சார், இந்த ரெகனைசேஷன் இப்போ இந்த படம் இல்லை சார், ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் படம் வெங்காயத்துலேருந்தே இருக்கட்டும், அந்த ஒரு ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கல, அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அது இருக்குதானுங்க செய்யும். நம்ம இந்த மக்களை நேசிச்சுல ஒரு படம் எடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க ஒரு கேமராவுக்கு கொடுக்குற ரெண்ட்டை விட நீங்க ஆர்டிஃபிஷியல் பிளட் வாங்குற செலவு அதிகமா இருக்கு இன்னைக்கு படங்களுக்கு. அவ்வளோ வயலன்ஸ், அவ்வளோ வல்கர், அவ்வளோ இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் ஃபுல்லாக பப்ஜி மைண்ட் செட்டாக இருக்கு. அவன் வந்து வெறும் ஃப்ரீ ஃபயரில் தான் அவன் லைஃபையே வந்து ஸ்கோர் பண்ணுறான். இன்னைக்கு நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்கிறது அதில் தான் அவன் மெஷர் பண்ணிக்கிறான். அவ்வளோ வயலன்ஸாக மாறிக்கிட்டு இருக்கும்போது அவனை அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அங்கங்கே சின்ன சின்னதாக அவனை சாஃப்ட் ஆக்க வேண்டியது இருக்குது. அழகியலோட நீ பார்க்குற உலகத்தை தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்குது. நீ திரையிலையும் அதை தான் காட்டுறீங்க அப்படிங்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் வந்து டெம்ப்ட் ஆகுறான். அப்போது இதையெல்லாம் தாண்டி இப்போது இந்த மாதிரியான காம்ப்ரமைஸுக்கெல்லாம் போகாமல் நம்ம பாட்டுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தோம் வச்சிங்களேன், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எதுவுமே இருந்திருக்காது. படம் அழகாக வந்து கொத்திக்கிட்டு போயிருப்பாங்க, எனக்கு கோடி கோடிக்காக பணம் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி சரி எங்கேயாவது வந்து நம்ம ஒரு நல்ல படம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நம்ம திருப்திக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல. கடைசியாக நம்ம ஒரு வயசான காலத்தில் வச்சு நம்மளும் தானே சினிமாவுக்கு போனோம், என்ன ஒரு கேவலமான 10 படத்தை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு கால்குலேட் எடுத்து பாருங்கள். நான் பயாஸ்கோப்பில் வந்து ஒரு பயாஸ்கோப் எழுதின கதையவே வந்துட்டு ஒரு புக்காக போட்டோம், ஒரு தெருக்கூத்தாடின் சினிமா கதை அப்படின்ட்டு. அதில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா 100 படம் பண்ண டைரக்டர்ஸ் நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. வரிசையாக சொல்லலாம், 80 படம் 100 படம் 60 படம் பண்ணவங்களா இருக்காங்க. ஆனால் ஒரு சிறந்த இயக்குனர்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ருத்ரையா அப்படிமோ, நீங்கள் மகேந்திரன் அப்படி எத்தனை படம் பண்ணியிருக்காங்க? 3 படம் 4 படம் 2 படம். நீ 80 படம் பண்ணவங்களை உங்களுக்கு இயக்குனராக கணக்குலேயே தெரியலையே. ஒரு நல்ல படம் பண்ணவங்களை தான் நீங்கள் காலம் வந்து தக்க வச்சுக்குது. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அன்னைக்கு வந்து பிஸ்னஸில் நீங்கள் வந்து முதலிடத்தில் இருக்கிறதுக்கும் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு போகிற ஒரு மனிதனை அந்த காலம் கொண்டாடுதே ஒளி, அந்த அப்போதைக்கு நிகழ்காலம் கொண்டாடுதே ஒழிய கடந்த காலம் எதிர்காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து யார் மக்களுக்காக சிந்திச்சானோ, யார் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த காம்ப்ரமைஸுக்குள்ளே போகாமல் நேர்மையாக இருந்து ஒருத்தன் போராடுறான்ல, அவன் அந்த மக்கள் வந்து கைவிடாமல் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு திருப்தி இருக்குமில்ல, அப்பா கஷ்டப்பட்டாலும் ஸ்ட்ரகிள் ஆனாலும் நம்ம ஒரு நிறைவான படம் தான் கொடுத்துருக்கோம். அது பிஸ்னஸாக பொருளாதார ரீதியாக வரட்டும் போட்டும், நம்ம ஒரு நிறைவான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம், ஒரு மன நிறைவு இருக்கும்ல, அது இந்த கமர்ஷியல் இயக்குநர்கள் யாருக்குமே கிடைக்காது. ஓகே, ஆஸ் அ பர்சனாக ஆஸ் அ ஃபேமிலி மேனாக உங்களோட ஃபண்டிங், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஃபண்டிங் அதெல்லாம் எப்படி சார்? இப்போ எல்லா செலவும் நீங்கள் வந்து இதுக்கே செலவு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம்ன்றது அதான். எனக்கு என்னதான் நான் சினிமாவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்தாலும் நான் சங்ககிரி ராஜ்குமாரா கற்றுக்கிட்ட கலையெல்லாம் கடங்காரனாவே தான் ஆக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்த தெருக்கூத்து இருக்கு இல்லைங்களா, அதுதான் அப்பப்போ வந்து சர்வைலுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். யூஎஸ் போயிருக்கேன், லண்டனில், அங்கெல்லாம் இந்த தெருக்கூத்தை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்கிற வகையில் ஒரு படம் மாதிரியான நமக்கு இவ்வளோ விஷயங்களை கற்று வச்சிருக்கிறோம்ல, இதெல்லாம் தெருக்கூத்தில் அப்ளை பண்ணி பண்ணும்போது அதுதான் வந்து என்ன அப்பப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காசே 2 வருஷம் தெருக்கூத்து பண்ணி தான் சேகரிச்சேன்னா பாருங்களேன். ஆமாம், அதான் நீங்கள் சென்சார் டைம் எப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் நான் கேன்ஸுக்கு போகிறேன், படத்தை முடிச்சுட்டு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ கொண்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் சினிமா என்னை கடங்காரனாக்குது, தெருக்கூத்து தான் என்னை வந்து சாப்பாடு போடுது அப்படிதான் சொல்லுவோம் அடிக்கடி. ஆமாம், கண்டிப்பாக சார். அதே சமயத்தில் உங்கள் ஃபேமிலி அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு, அதை சொல்லுங்கள். அது இல்லைன்னா இந்த பயணமே நிறைவேறி இருக்காது இல்லை. அது என்னன்னா, வெங்காயம்னு ஒரு படம் வந்து பண்ணும்பொழுது ஒரு பைத்தியக்காரத்தனமாக பார்த்துருப்பாங்க. நான் அப்படி நினச்சிக்கிறேன், எப்படி என் ஃபேமிலி எனக்கு எந்த இடத்துலையுமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணலையே, எப்படி இது நடந்திருக்கும் நான் உட்காந்து தனியாக யோசிக்கிறேன்ல, இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு. ஏன்னா வெங்காயம் படத்தப்போ கொஞ்சம் ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணுறான், என்னடா நான் அம்மா ஆளுங்களே வச்சுட்டு இது நாங்கள் ரோட்டில் நின்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ரோட்டில் ஒருத்தர் ஃபோனில் பேசிட்டு போகிறார், இங்கே ரோடு அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல வந்துடு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ரோடு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுட்டு ஒரு கண்ணில் வச்சு பார்ப்பாங்களே, எங்கள் ஷூட்டிங் டீம் அப்படி தான் நினச்சாங்க அவங்க. அப்படிதான் இருக்கும் எங்கள் டீமு. இப்படி பண்ணும்போதெல்லாம் ஒரு பைத்தியக்காரன் எங்கள் ஊர் மக்கள்லாம் நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் ஒட்டுமொத்த சினிமாவும் அந்த படத்தை கொண்டாடிச்சு. ஆமாம், இன்னைக்கு டிசிக்கு 50 பேர் உட்காந்து பார்த்தாங்களே, 100 டைரக்டர் ஒன்றா உட்காந்து பார்த்த படம். அன்னைக்கு சேரன் கூட அந்த ஆடியோ லாஞ்சில் அதை சொன்னார். இன்னைக்கு டிசிக்கு இத்தனை இயக்குநர்கள் பார்த்ததா சொல்றாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெங்காயம் படத்துக்கு இதை விட அதிகமாக 2 மடங்கு சங்கர் மணிரத்னம் மட்டும் வர முடியல, வர நினைச்சாங்க, வர முடியாத சூழல்ல மாட்டிட்டாங்க. அதை தாண்டி அத்தனை இயக்குநர்களும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்தாங்க. ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர்ஸ், பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் அத்தனை பேரும் பார்த்த படம்.
அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவன் பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ஒரு வேற ஒரு ரிசல்ட் இருக்குது, அதில் ஒரு உயிர் இருக்குது, அது இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற ஒரு அக்கறை இருக்குன்னு ஒரு அந்த விஷயத்தில் அவங்க பிடிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா என்னோட மூமெண்ட்ஸ், என்னோட ஆக்டிவிட்டி ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாவுக்கானதா இல்லைனாலும் என்னோட சினிமா வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சினிமாவை தாண்டின விஷயம் அப்படிங்கிற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல. நான் எந்த இடத்துலையுமே அதை வந்து நான் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணலை. இன்னொன்று அப்பா அம்மா ஸ்ட்ரகிளாக நம்ம சரி நம்ம பையன் தானே, ஒரு சில நேரங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன்ல, இல்லை நான் அதெல்லாம் பண்ணி காட்டுவேன் பேசாமல் இருக்குன்னு. அதுக்கப்புறம் வர மனைவி இவங்களுக்கெல்லாம் அது புரியாதுல்ல, பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் எடுக்கலாம்ல. ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட நான் சொன்னதை மறுத்து பேசலை, அதுக்கு அகைன்ஸ்டாக இல்லை, எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதான் இது பொருளாதார ரீதியாக என்னவா வரும் அந்த சந்தேகம் இருந்தால் கூட இது இந்த சினிமாவில் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு முயற்சி அப்படிங்கும்போதெல்லாம் எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு ஒரு எதிர் மனநிலையில் பேசவே இல்லை. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது தான் இதை முடிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளை மைண்டில் ஏற்றுறேன்ல, பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 5 ஷாட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், 5 பேர் உட்காந்து பேசுகிற ஷாட் ஒகேனக்கல்ல, இமயமலையில் ஷூட் பண்ணியிருக்கேன், யூஎஸ்எஸ்ல ஷூட் பண்ணியிருக்கேன், ஃப்ரான்ஸில் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் அங்கவே உட்காந்து வந்து நான் எடிட் பண்ணினா அதை மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் அப்படியே பண்ணாலும் நான் யூஎஸ்எஸ்ல 2 பேர் நிற்கிற ஒரு ஷாட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பேர் பேசுவாங்க, கம்பைன் ஷாட்டு எடுத்துகிட்டு வரேன். ஒருத்தர் பேசுகிற ஷாட்டில் மட்டும் காக்கா பறந்து போகுது. அதை என்ன பண்ணுறது, நீ முழு ஃப்ரேமில் காக்கா, ஏன்னா அந்த படத்தில் வந்து உயிரினங்களே இருக்காது, ஒரு கட்டத்தில் வேற எந்த உயிரினங்களுமே இருக்காது. அப்ப காக்கா பாருங்க, அதை உட்காந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் இப்படி பிரச்சனைகள் நமக்கு வந்து புதுசா உருவாங்க. இத்தனை பிரச்சனைகள், டெக்னிக்கல் பிரச்சனை, நீங்க வந்து வேலை செய்ய வேண்டிய பிரச்சனை, ஃபினான்சியல் பிரச்சனை, போகணும் ஷூட் எடுக்கணும், நீங்க காஸ்டியூம், இத்தனை பிரச்சனைகள் செய்யும் போது நீங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்துருந்துன்னு வைங்களேன், பஸ்ட் ஆயிருப்பேன் நான். சுக்குநூறா தலை வெடிச்சிருக்கும், அப்படிதான் இருக்கும். எந்த இடத்துலையுமே நான் வந்து அந்த ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ணவே இல்லை. தனக்கும் வறுமை வந்திருக்கு, பசி பட்டினி கூட வந்திருக்கு, சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் எப்பவுமே வந்து ஏன் ஒன்னால் எப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டதே இல்லை. 2 பேரும் சேர்ந்து பட்டினி இருந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிருந்திருக்கிறோம், 2 பேரும் குழந்தைங்களோட ஃபுட்டுக்கு எப்பவுமே ஒரு அம்மா அவங்க வந்து குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆகும்போது ரொம்ப பயப்படுவாங்க, தன்னை கூட வருத்திக்குவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க, எமோஷனல் ஆகிடுவாங்கல்ல. அந்த சூழலையும் கூட வந்து சகிச்சு தாண்டி எந்த வித அந்த ஒரு சின்ன கூட முகசொலிக்காமே தாண்டி வந்ததுனால தான் அப்படி இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்த முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். பேசும்போது சாப்பாடு கூட கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி நேரத்தில், என்ன நேரத்தில் இருந்தாலும்? ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் பொருட்களை வாங்கிடுறேன், இந்த படத்துக்காக செலவு பண்ணுறோம், இது ஒரு யானையை கட்டி தீனி போடுற மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். நீங்கள் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்கறது இல்லை. இது இப்போ நான் ஒரு கேமரா வேணும்னா ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு 2000 ரூபாய் கொடுத்துறது, எனக்கு ஓனா வேணும், அசிஸ்டன்ட் வச்சுக்க முடியாது. ஒரு ட்ரோன் வேணும்னா நான் தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும், நான் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒரு எக்யூப்மெண்ட் புதுசாக ஒன்று பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல கேமரா மூவ்மெண்ட் வேணும்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் புதுசாக உட்காந்து பண்ண வேண்டியது. இப்போ நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் மணியும் வந்து இது வந்து ஒரு யானை சாப்பிட்ற மாதிரி பெருந்தீனியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதனால் எனக்கு எந்த வருமானமும் இருக்கவும் போகிறதில்ல. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் ஆயிடுச்சுல. நீங்கள் ஒரு படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 6 மாதத்தில் நீங்கள் அது லாபமோ நட்டமோ ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும். இது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வருமானம் வரும்? புரியுது. அப்போது அது வந்து அந்த இடத்துல நாம ஒரு இடத்துல வந்து நியூட்ரல் ஆகிறோம். எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? அதான் இந்த தெருக்கூத்து தான் அப்பப்போ வந்து காத்துது. அதனால தான் நான் எப்பவுமே என்னோட ஃபோனில் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோவை மட்டும் வச்சுருப்பேன். எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் சாப்பாட்டுக்கு கற்றுக் கொடுத்த கலைன்னு ஒன்று இருக்குல்ல, தெருக்கூத்து கைவிடல, எனக்கு அப்பப்போ சாப்பாடு போட்டுச்சு. அப்போதான் சார் எனக்கு நம்ம ஒரு கலைக்கு உண்மையாக இருக்கும்போது அது ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் தேடி போனீங்களா சார் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்க? இதுக்கு ப்ரொடியூசரே வைக்க முடியாதுங்க, இது எல்லாமே ஒருத்தர். புரியுது. நீங்கள் நான் பண்ணுற படம் இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இல்லை நான் இதுதான் அட்டம்ப்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் மேக்கிங்கில் அட்டம்ப்ட். நான் எடுத்த எல்லா படமே ஸ்கிரிப்ட் வைஸ் அட்டம்ப்ட் தான். வெங்காயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் அட்டம்ப்ட். ஏன்னா இந்த சமூகம் மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் போட்டு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, ரிஸ்க் எடுக்க நாங்கள் முடியாது, இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்கள் பயோஸ்கோப் பார்த்தா ப்ரொடியூசர்ஸோட ரிப்ளைலாம் என்ன இருந்ததுங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படிதான் இருக்கும். நீங்கள் ஓகேங்க, ஒரு ஹீரோங்க அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வில்லன் வராங்க, இப்படி நீங்கள் கதை சொல்லிட்டீங்கன்னா பயப்பட மாட்டாங்க.
இல்லைங்க ஊரில் 4 வந்து போலிச்சாமியாருங்க, நரபலி, ஜோசியம், இந்த மாதிரியான புது அட்டம் சொன்னோம்னு வச்சுங்களேன், இதுக்கு அவங்களுக்கு ரெஃபரன்ஸே இருக்காது. முன்னாடி எங்கேயாவது ஜெயிச்சுதா தோத்துச்சான்னு அவங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறது பார்க்கறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் போய் அப்ரோச் பண்ண அத்தனை ப்ரொடியூசரும் என் படத்தை வந்து ப்ரீவியூவில் பார்த்துட்டு, ஐயோ நாங்கள் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோங்க, நீங்கள் சொன்னீங்க அப்போ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சு, ஆனால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்போ சொல்லுவாங்க. நான் பண்ணுறது எல்லாமே வந்து வேற ஒரு களத்துலேருந்து சினிமாவை பார்க்கறதுனால முன்கூட்டி சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கவே முடியாது. அது எடுத்து அதோட அவுட்புட் வரும்போது தான் வந்து ஆமாம் அப்படின்னு நம்புற மாதிரியான களம் என்னோட எல்லாமே அப்படியே அமைஞ்சிருது. அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சார்? அடுத்தது நான் இந்த உலகத்துல பண்ண வேண்டிய அத்தனை விதமான எக்ஸ்பெரிமெண்டலையும் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேல எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வழக்கமா ஒரு சினிமா இனிமே காசு சம்பாதிக்கிறதுக்கு, அத வழக்கமான சினிமானா நமக்குள்ள இருக்கிற இயக்குனர் வந்து தப்பான படமா இருக்காது. கொஞ்சம் வந்து நான் இந்த ஸ்ட்ரகிள் இல்லாம போறதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு முகம்னு ஒரு நடிகரோட முகம் தானே வேணும். அந்த முகத்தின் மூலமா இனிமேல் நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய கதை சொல்லலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். கடைசியில் நம்மளே அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுதான் நீங்க சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் சார், அப்படிதான் சார் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தோணுது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களோட குரு இருந்திருந்தா, வேலு பிரபாகரன் சார் அவர்கள் இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அவர் பார்த்து செம்மையா ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடி தள்ளிட்டு தான் செத்து போனாரு. அவருக்கு முன்னாடியே படத்தை போட்டு காட்டிட்டேன், நல்ல வேலை போட்டு காட்டிட்டேன். அவரால் வந்து விடிய தூங்க முடியல, விடிய ஃபோன் பண்ணார். அது பாடா, இந்த விஷயத்த மட்டும் ஒரு 2 மாதம் நான் தாமதிச்சிருந்தேன்னா அவருக்கு காட்டியிருக்க முடியாது, நல்ல வேலை காமிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அவர் வந்து ரொம்ப, நான் வந்து சினிமாவில் வந்து எங்களோட அசிஸ்டண்டாக எத்தனையோ பேர் வந்து இருந்துட்டு போயிருக்காங்க, உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டினாரு, அவ்வளோ கொண்டாடினாரு. இப்போ நம்மகிட்ட இருந்து ஒருத்தன் போய் வந்து உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு வேலையை பண்ணிட்டாங்கிற அந்த நிம்மதியிலேயே இறந்துட்டாரு என்னவோ தெரியல. அவ்வளோ கொண்டாடினார் படத்தை. எனக்கு வருத்தமே கிடையாது அவர்கிட்ட படத்தை காட்டிட்டேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். கண்டிப்பாக வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இன்னுமே காலகாலத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இன்டர்வியூவில் நான் பதிவிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.